டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி உடைய அதாவது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2024 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் சொல்கிற அந்த அப்டேஷன் உங்களுக்கு புரியும். அதாவது பாருங்களேன், இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் 2024 ஆண்டுக்கான உத்தேச வருடாந்திர கால அட்டவணை அதாவது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா டிஆர்பியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து 10/1/2024 ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி தான் வந்து 10/1/2024 வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ எந்தெந்த டேட்டில் எந்தெந்த எக்ஸாமினேஷன் அதாவது நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் எப்போ எக்ஸாமினேஷன் வருங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து 2024 பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்னென்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்போ டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வரும்னா ஜனவரி 2024 சொல்லியிருக்காங்க. ஸோ ஏறத்தாழ 1766 வேக்கன்சி. இதுக்கான அந்த எக்ஸாமினேஷன் ஷெடியூல்ஸ் டென்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்து 2024 கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஃபெப்ரவரியில் வரும். ஸோ டேட்டில் நம்ம அது மென்ஷன் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட வந்து 4000 வேக்கன்சிஸ் வந்து பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட உள்ளது. இது ஜூனில் வந்து 2024 எக்ஸாமினேஷன் நடக்கும். மூன்றாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது வந்து 2024 டெட் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1, 2 வந்து பார்த்தோன்னா ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வெளிவரும். ஸோ இதுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து அப்டேட் ஆகும். இதுவும் ஜூலையில் 2024 எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நான்காவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா மேலே வந்து 2024 வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியில் வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி 200. ஆகஸ்ட் 2024 எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஐந்தாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அதாவது சிஎம்ஆர்எஃப் சொல்லுவாங்க. இது வந்து ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வெளியில் வரும். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 120. செப்டம்பரில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. மூன்றாவது நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா எஸ்சிஇஆர்டின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தா சீனியர் லெக்சரர் ஜூனியர் லெக்சர்னு சொல்லிட்டு இது வந்து செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வெளியாகும். ஸோ ஏறத்தாழ வந்து 139 வேகன்சிஸ் டிசம்பரில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. த லாஸ்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் த 2024 பார்த்திங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரீ லா. ஸோ லா காலேஜில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து லா காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்தா நவம்பர் 2024 நோட்டிஃபிகேஷன் வெளிவரும். ஃபெப்ரவரி 2025 தான் வந்து எக்ஸாமினேஷன் நடக்க சான்ஸ் உள்ளது. இந்த நோட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டென்டேட்டிவ் பிளான் இஸ் ஆல்சோ எனேபிள் த கேண்டிடேட் த ப்ரிப்பேர் ஃபார் தெம்செல்ஸ் எக்ஸாம். ஸோ இது எதுக்காக வெளியிட்ருக்கேன்னா, ஸோ இந்த டிஆர்பி ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட் வந்து ஒரு பிளான் போட்டு நம்ம வந்து இயர்லி படிக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸாமினேஷனை ஷெடியூல் பண்ணி படிக்கிறதுக்காக அந்த பிளான் கொடுத்துருக்காங்க. The addition of deletions, the examination is mentioned in the planner. So the vacancies indicated the liable and modification before and after examination. So vacancies வந்து நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இதை டிஆர்பியோடைய வெப்சைட்டில் வந்து www.trb.co.in அப்டேட் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக வந்து செக்ரட்டரி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் அங்கே வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோடைய 1 இயர் ஆனுவல் பிளான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் போட்டு நம்ம அந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.